வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்தல் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த அந்த கொள்கையை எதிர்த்து, அந்த நடைமுறையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது சென்னையில். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் மேலாண்மை பொறுப்பில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா வரலாற்று பிழைகளோடு தேவையற்ற பேச்சுக்களை பேசியிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க. தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவை விமர்சனம் செய்வதோ, விஜய் கட்சியை தொடர்ந்து விமர்சனம் செய்வது என் நோக்கம் அல்ல. ஆனால் அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டுவது ஒரு பத்திரிகையாளனாக எனது கடமையாக நான் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா அந்த எதிர்ப்பு எஸ்ஐஆர் எதிர்ப்பு நிலைப்பாட்டில் பேசுகிறார். பேசும்போது அவர் எஸ்ஐஆரை பற்றி மட்டும் பேசியிருந்தால் பரவாயில்லை. என்ன பேசுகிறார்? எம்ஜிஆரை திமுகலேருந்து விலக்கிய பொழுது எம்ஜிஆருக்கும் கட்டமைப்பு கிடையாது அப்படின்னு பேசுகிறார். இதில் வரலாற்று பிழை நிறைய இருக்குது. அவர் இன்னும் ஆழமாக ஏதாவது படித்துவிட்டு பேச வேண்டும், அல்லது ஒரு திராவிட இயக்க வரலாறு தெரிந்தவர்களை தனக்கு பக்கபலகமாக வைத்திருக்க வேண்டும். எது அந்த தாவக கட்சி. இரண்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அன்று திமுகவிலிருந்து விலக்கப்பட்டு தனி கட்சி ஆரம்பித்த பொழுது அவருடன் இருந்தவர்கள் யார்? ஏற்கனவே திமுகவில் இருந்த சீனியர்கள், அவர்களில் சிலர் வந்தார்கள். யார்? எம்ஜிஆர் பக்கம் யார் யார் வந்தாங்கன்றது வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வலிமை படைத்தவர்கள் எம்ஜிஆரோடு இருந்தாங்க. தாவைக்கால கட்டமைப்பும் இல்லை, அது போன்ற கட்டமைப்பை வடிவமைக்கக்கூடிய சக்தி மிகுந்த தலைவர்களும் இல்லை. இந்த உண்மை கசப்பாக இருந்தாலும் தாவைக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கினது அவருக்கு கட்டமைப்பு இல்லை, கட்சியை விட்டு அவர் நீங்கி புது கட்சி தொடங்கிய போது அப்போ இவர் என்ன ஒப்பீடு கொண்டு வர்றாருன்னா, அவரும் நடிகர் இவரும் நடிகர் அப்படின்னு. எத்தனை ஒரு வரலாற்று பிள்ளை, எத்தனை தவறான ஒரு ஒப்பீடு. எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு இல்லாமல் வந்தார். ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து இது போன்ற தேவையற்ற பேச்சுக்கள், வரலாற்று பிழைகளோடு விமர்சனம் செய்வது, துடுக்குத்தனமாக பேசுவது, இது தாவேக்காவுக்கு நல்லதில்லை. மீண்டும் அவர் உளறி இருக்கிறார் என்று தான் கூறுவேன். எப்படி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வாடா போடா தொட்டு பாருங்கடான்னு பேசினாரோ, அதே மாதிரி தான் எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு இல்லை அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கா? கட்டமைப்புள்ள ஒரு கட்சியிலிருந்து வெளியே வந்தார், சீனியர்கள் உடன் இருந்தார்கள், வழிகாட்டினார்கள், வெற்றி பெற்றார். உங்களுக்கு அப்படி இருக்கா? அப்போ நீங்கள் வெற்றியை நோக்கி போகிறவங்களுக்கு இந்த பேச்சு உதவாது. அட்லீஸ்ட் இந்த பேச்சை தவிர்த்துட்டு எஸ்ஐஆர் பற்றி மட்டுமாவது பேசியிருக்கணும். இது என்னுடைய கருத்து. நேயர்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம்.